குட் மார்னிங். அதாவது நம்ம வெங்கடேஸ்வரா ஸ்கூலை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதே மாதிரி நம்ம ஒரு ஜிஎம்எஸ் அகாடமின்னு ஒரு பேங்க், டிஎன்பிசி, ரயில்வே அந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் கூட நம்ம நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி படித்து பேங்கு, ரயில்வே, டிஎன்பிசி அதில் ஜாப்பில் போய் இன்றைக்கி பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்காங்க. அவங்களோடைய பழகுனதுனால எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட், அதாவது நம்மளுடைய இயல்பு என்னென்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு குழந்தை எப்படி வாரான், எப்படி படிக்கான், நம்ம சொல்கிறத கேட்கலாம், அது மனுஷனுடைய இயல்பு. ஒருத்தங்களை நம்ம சந்தித்தோம்னாலே அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி போடுறாங்க, கையில் என்ன நகை போட்டிருக்காங்க, அவங்க எப்படி சிரிக்காங்க, அவங்க பேசும்போது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னதுன்னா, யார் வேலைக்கு போகிறான், அதாவது எல்லாரும் வராங்க, எல்லாரும் படிக்காங்க. ஒரு 100 பேர் படித்தாங்கன்னா ஒரு 95 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, வேலை கிடைக்கல. ஒரு 5% மக்களுக்கு தான் என்ன செஞ்சிருது, வேலை கிடைக்கி. இந்த 5% மக்களுடைய ஒரு அடிப்படையான குணம் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பினாமினன் நமக்கு புரியுது. அதுதான் கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை அவங்க அழகாக செய்கிறாங்க. நம்ம அவங்க வெற்றி அடையணும் அப்படிங்கிறத மனசில் முதல்ல அவங்க என்ன செய்றாங்க, ஒரு இமேஜின் பண்ணிக்கிறாங்க. நான் அடுத்த தடவை ஸ்டேட் பேங்க்ல கேஷியராக இருக்கணும், ஒரு ஆலையாக இருக்கணும், ரயில்வேல லோக்கோ பைலட்டாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் தான். நம்ம முதல்ல ஆசையை மனசில் முதல்ல நினைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள் என்ன, அதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னது, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 2 வாரம் நல்லா படிப்பாங்க, அப்புறம் அப்படியே லூஸில் விட்டுருவாங்க. அப்படி என்ன செஞ்சுருவாங்க, அதாவது அவங்க பயங்கர பிரில்லியன்ஸாகவும் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஃபீல்ட்லேயும் அவங்க கையை வச்சுக்குவாங்க, அவங்க ஃபீல்ட்லேயும் ஒரு கையை வச்சுக்குவாங்க. ஆனால் சிலவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்வாங்க, இது மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு உயிர் மூச்சா இருந்து கன்சிஸ்டன்சி, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கன்சிஸ்டன்சினா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தை டெய்லி ஒரு 6 ஹவர்ஸ், ஒரு 4 ஹவர்ஸ் படிச்சுக்கிட்டு அந்த மனசில் கற்பனையை பார்த்துக்கிட்டு அதோட ப்ளஸ் மைனஸை எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தனக்கு தேவையானதை சார்ட்ட கேட்டுக்கிட்டு படிப்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இருந்தால் ஒருத்தங்க வெற்றி அடைவது கண்டிப்பாக நிச்சயம். அதனால் கன்சிஸ்டன்சியாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக